2026ஆம் ஆண்டு மேஷராசியை பொறுத்தவரை நட்பலன்களை அதிகமாக அனுபவிக்கக்கூடிய ராசிகளில் ஒன்றாக மேசராசி அமைந்திருக்கிறது. அரசாங்கம் சம்பந்தமான வேலை வாய்ப்புகள், அதே மாதிரி காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ், டிஎன்பிஎஸ்சி எழுதுறது, யூபிஎஸ்சி எழுதுறது, அது மட்டும் இல்லாமல் டோஃபெல், ஜிஆர், இந்த மாதிரி காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்ல எல்லாம் ஜெயிக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. இதுவரைக்கும் தடையா இருந்த சொத்துக்கள் முதல்ல கையில கிடைக்கிறது. எனக்குன்னு ஒரு கால் இடமாவது நான் வாங்கணும் அப்படின்னு முயற்சி பண்ணிட்டு இருக்கவங்களுக்குலாம் கண்டிப்பா இந்த வாட்டி உங்களுக்கு சொத்து சுகம், வீடு மனை, அது மட்டும் இல்லாம வண்டி, டிரான்ஸ்போர்ட்காக நீங்க பிசினஸ்க்காக பண்ணாலும் சரி அல்லது உங்க சுய பர்பஸ்க்காக பண்ணாலும் சரி இந்த வாட்டி உங்களுக்கு கண்டிப்பா அமையும். அதற்கான முயற்சிகளை நீங்க தாராளமா எடுக்கலாம். அப்ப இந்த காலகட்டத்தில் பிசினஸ் பண்றவங்க மேஜரா நிறைய எக்ஸ்பென்சஸ் வரும், நிறைய செலவுகள் வரும். அதை கண்டெயின் பண்ணாங்க அப்படின்னாவே அவங்களுக்கு வெற்றி உறுதி. அதனை அடுத்து சனி 12ஆம் இடத்துல இருந்தாலும் 7.5 சனியே நடந்தாலும் கூட அவர்களுக்கு நல்ல விரயங்கள் ஏற்பட்டு முன்னேற்ற பலன்களை நாம எதிர்பார்க்கலாம். திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் நடக்கும். புதிதாக வண்டி, வாகனம் போன்ற அமைப்புகள் அமையக்கூடிய அற்புதமான ஆண்டாக 2026ஆம் ஆண்டு அமைந்தே தீரும் அப்படின்றதுல மாற்று கருத்துக்கு இடமில்லை. கிடைக்கிற வேலையை எடுத்துக்கிட்டு வேலை செய்யறது ரொம்ப ரொம்ப நல்லது. எப்பயுமே ஒரு முயற்சி எடுத்தோம் அப்படின்னா நமக்கான அங்கீகாரம் கிடைச்சா சந்தோஷம் இல்லையா? அந்த சந்தோஷமே எங்களுக்கு எங்கேயா இருக்கு அப்படின்ற மாதிரி இருந்தவங்களுக்கு இந்த 2026 பார்த்தீங்கன்னா இந்த குரு வந்து 4ஆம் இடம் சுகஸ்தானத்தில் வர்றது ரொம்ப பெரிய ஒரு மாற்றத்தையும் ஏற்றத்தையும் தரக்கூடிய ஒரு ஆண்டாக இருக்க போகுது. ரொம்ப வருஷமா குழந்தை இல்லைங்க, ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கோம் அப்படின்னா இந்த முறை மருத்துவ சிகிச்சை மூலம் குழந்தை பாக்கியம்ங்கிறது கட்டாயம் கிடைக்கும். 7.5 சனி நடக்குதுன்னா நீங்க கவலையே பட வேண்டாம்.